இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஒரு ஃபீல் குட் படமா ரிலீஸ் ஆயிருக்க எறும்பு படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது விவரா இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா முத்து அண்ட் பச்சை அம்மா அப்படின்ற ரெண்டு சின்ன பசங்களை தான் காமிக்கிறாங்க. ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்து இலையில ஒரு நபர் ஆம்லெட் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அதை பார்த்ததும் அந்த முத்து அப்படின்ற பையன் அக்கா நம்மளும் ஆம்லெட் வாங்கி சாப்பிடலாமான்னு கேட்க பச்சை அம்மாவும் அப்பா வரட்டும்டா அப்பா வந்ததும் கேட்டு வாங்கி சாப்பிடலான்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி உங்க அப்பாவான அண்ணாதுரை அப்படின்றவரை காமிக்கிறாங்க. முதல் மனைவி இறந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட குழந்தை தான் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு பேர். ரெண்டாவது ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அடகு கடைக்கு வந்திருப்பாங்க. வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு நகையை மீட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். என் கையில கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு, நம்ம அடுத்த மாசம் மூட்டை எடுத்துக்கலாமா அப்படின்னு மாதிரி இவரோட மனைவி கிட்ட சொல்ல, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா முடியாதுன்றாங்க. நம்ம குழந்தையோட பிறந்த நாள் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, என் தம்பி ஆசாசியா போட்ட மோதிரம் அது, அவன் வந்து மோதிரம் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில சொல்லுவேன், இன்னைக்கே திருப்பி ஆகணும்னு சொல்ல எவ்வளோன்னு கேட்கிறாரு. 3650 சொல்ல இவர் 3700 கொடுக்குறாரு. மிச்ச சில்லறை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சாப்பிட உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த பசங்களை போய் கூப்பிட்டுக்கணும்னு முடிவு பண்றாரு. இவளை கூப்பிட்டு போனோம் அப்படின்னா ஏதாவது இறைச்சல கொடுப்பா, இதனால இவங்களை அனுப்பிடணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த வலையில வாங்கணும்னு சொல்லியிருந்தாரம்மா, பக்கத்து கடை தான், நீ போய் வாங்கிட்டு நான் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்ல அங்க இருந்து பண்ணி ஹோட்டலுக்கு வர இவங்க அப்பா வர்றத பார்த்த உடனே அப்பா எங்க ரெண்டு பேருக்கும் ஆம்லெட் வேணும்னு கேட்க கையில இவர்கிட்ட போதுமான காசு இல்ல அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து அவரோட மூத்த பொண்ணும் கையில காசு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பா ஒரு ஆம்லெட் வாங்கிட்டாங்கப்பா நாங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்பயே இவர்கிட்ட காசு இல்ல அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்காரு. இதை கவனிச்சவங்களோ நாங்க வீட்டுல போய் முட்டை வாங்கி ஆம்லெட் போட்டுக்கிறோம்ப்பா, எங்களுக்கு வேணாம், நாங்க சும்மா தான் கேட்டோன்னு சொல்ல இவர் சாப்பிட்டதுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு அதுக்கு உண்டான காசை கொடுத்து வீட்டுக்கு கூட்டு போக கட் பண்ணி ஒரு மெக்கானிக் ஷெட்ல காமிக்கிறாங்க. அந்த மெக்கானிக் நபர் கிட்ட போய் இந்த வண்டி எவ்வளவு பார்த்தேனோ ஒரு 5000 ரூபாய் இந்த வண்டியை வச்சுட்டு தர முடியுமான்னு கேட்க அந்த நபரும் இந்த வண்டிக்கு அவ்வளவு கொடுக்கறது அதிகம்னா சரி பரவாயில்ல கொடுக்குறேன், ஆனா ரிட்டர்ன் தரும்போது 300 ரூபாய் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்தனப்ப கட் பண்ணி வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் கடன் கொடுத்த ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கடனை வசூல் பண்ணணும் அப்படின்னு மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் தான் குடும்பமே ரோட்ல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட 2 குழந்தைங்களையும் பக்கத்து வீட்டுக்கு போக சொல்றாரு. ஸ்ட்ரைட்டா உள்ள போய் நீ பண்ற எதுவுமே சரி கிடையாது, ஒரு போனை பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன்னு சொல்ல நீ போனை பண்ணா எடுக்கவே மாட்டேன், எத்தனை வாட்டிப்பா நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, வந்துட்டு போற செலவே நிறைய ஆகி போச்சு, என் பணத்தை எடுத்து நான் போறேன்னு சொல்ல இவர் கையில இருக்க பணத்தை கொடுக்கிறார். இதை பார்த்தது என்னப்பா இது இவ்வளவுதான் இருக்கு, மிச்சத்தை எப்ப தரதான் நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க, நானும் எவ்வளவு நாள் வந்துட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு மாதிரி கோவமா வெளியே வந்துகிட்டே இருக்க அனாதுரையோட மனைவி அந்த கடன் கொடுத்த நபரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா நீ ஒரு பக்கம் முறைக்கிற, கடனை நான் கொடுத்தேன்னா இல்ல நீங்க எனக்கு கொடுத்தீங்களா, உங்களோட முகமே சரியில்லையே அப்படின்னு மாதிரி சண்டைக்கு போக அங்க ஒரு பெரிய சண்டை ஏற்படுது. இதோட முடிவா இன்னைக்கு 37,500 ரூபாய் பணத்தை எடுத்து வச்சு ஆகணும், அப்படி இல்லைன்னா நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன்னு சொல்ல அண்ணாதுரையும் எவ்வளவோ பேசி பாக்குறேன். எங்க கிட்ட இப்ப பணம் இல்லையா, கண்டிப்பா நான் பணத்தை கொடுக்கறேன்னு பேசிக்கிட்டே இருக்க, பணம் இல்ல அப்படின்னா எதுக்கியா இங்க இருக்கீங்க, ஃபேமிலியா போய் கோயில பிச்சை எடுக்க வேண்டியது தானேன்னு சொல்ல கைகளை பாய் போடுது. இதோட முடிவுல 1ஆம் தேதி எல்லா பணமும் எனக்கு வந்து சேரணும், அப்படி வரலாம் நீங்க சந்திக்க கூடாத விளைவுகள் எல்லாத்தையும் சந்திப்பீங்கன்னு சொல்ல பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் இருப்பார். அவரும் இந்த கடன்காரனை போட்டு பயங்கரமா வறுத்தெடுக்க கடுப்பான இவரும் 1ஆம் தேதி பாத்துக்கிறேன் வீராப்பா அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு அப்படியே கட் பண்ண குழந்தைக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு கேக் வெட்டணும் அப்படின்னு மாதிரி ஃபேமிலி மொத்தமும் ஒண்ணு கூட இந்த விஷயத்த முத்து பாக்குறான். எனக்கும் இந்த மாதிரி கேக் வெட்டணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு கேக் வாங்கி தர முடியுமா இவங்களோட அக்கா கிட்ட போய் கேட்க அவங்களோட அக்காவும் அப்பா உனக்கு பர்த்டே வரும்போது வாங்கி தருவாரா, அப்படி கண்டிப்பா வெட்டதா போறேன்னு சொல்ல கேக் வெட்டுறத காமிக்கிறாங்க. கேக் எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு மாதிரி முத்து ஆவல உட்காந்துக்கிட்டே இருக்க கேக் வெட்டி முடிச்சதும் ஒரு பெரிய பீஸா எடுத்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டதே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்துகிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணி அண்ணாதுரை கரும்பு வெட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு நபர்கிட்ட போறாரு. அந்த நபர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் பணம் கொடுத்து உதவ முடியுமா, கடன்காரனுக்கு கொடுக்கணும்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருந்த அந்த மனுஷனும் பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட காசு இல்ல, நீ கரும்பு வெட்டுவாப்பா, அப்ப ரெடி ஆனா தரேன்னு சொல்ல ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க, 1ஆம் தேதி அந்த கடன்காரனுக்கு தரணையா இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், 30ஆம் தேதிக்குள்ள எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்ல அந்த நபர் பார்க்கலாம்னு அனுப்பி விட்டுறாரு. அப்படியே கட் பண்ணி முத்துவை காமிக்கிறாங்க. என்னோட பாட்டி பாத்தீங்கன்னா ஏதோ பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு ஒரு இடத்த கையை காமிச்சு அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரான்னு சொல்ல அந்த பையனும் அங்க இடத்துக்கு போய் கையை விட்டு தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அதே சமயத்துல துணி காய போட்டுக்கிட்டு இருக்க இவனோட சித்தியும் அவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானு அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி செக் பண்ணி பார்க்கும்போது அவன் கையில 2 ரூபாய் இருக்கு. சொந்த வீட்டுல திருட ஆரம்பிச்சிட்டியாடா, எப்பத்துல இருந்து இந்த பழக்கம் வந்தது அப்படிங்கிற மாதிரி அவனை போட்டு செம்மையா அடிச்சுக்கிட்டே இருக்க பச்சை அம்மாவும் அவங்களோட பாட்டியும் வந்து தடுக்கிறாங்க. நான் தான் வெத்தலை
சீவல் வாங்குறதுக்கு எடுக்க சொன்னேன், அவன் அடிக்கிறத நிப்பாட்டுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கரெக்டா அண்ணாதுரை வந்துடுறாரு. இந்த சம்பவத்தை பாக்குறாரு. என்னடி பண்ணான்னு கேட்க, இந்த வயசுல திருட்டிட்டு திரியிறான் அப்படின்ற மாதிரி சத்தமா பேசுறாங்க. கடுப்பான அண்ணாதுரையோ என்ன வார்த்தை பேசுறேன்னு சண்டைக்கு போக குடும்பம் மொத்தமா அப்செட் ஆகுது. ஆனா அதே சமயத்துல கரும்பு வெட்டணும் அப்படின்னு மாதிரி இவங்களோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு கை குழந்தைய தூக்கிட்டு அண்ணாதுரை பாத்தீங்கன்னா வண்டியில கிளம்புறாரு. ஆனா அவர் கிளம்புனதுக்கு அப்புறமா இவங்களோட பையனை காமிக்கிறாங்க. இன்னும் அழுதுகிட்டே தான் இருப்பான். சித்தி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறதால இவங்களோட அக்காவும் இவனை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆம்லெட் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து பாக்குறாங்க. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா இவன் அழுகை நிப்பாட்டுற மாதிரி தெரியல. தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கான். இதை பார்த்துக்கிட்டே இருந்த இவங்களோட பாட்டியும் மருமகளோட பெட்டிக்குள்ள இருந்து அவங்க மூட்டுட்டு வந்தாங்க இல்லையா குழந்தையோட மோதிரம், அந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதை போட்டது அந்த பையன் வியந்து போய் அழுகை நிறுத்த அந்த பாட்டியும் நீயே இதை போட்டுக்கூடான்னு சொல்றாங்க. ஆனா அந்த சமயம் பாட்டு நான் அதை போய் எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு வரேன் ஓட வெளியே போனது பச்சையம்மா எதுக்காக நீங்க அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. அவனுக்கு கண்ணாடி வந்தது, உங்க சித்தி வர 10-15 நாள் ஆகும், அது வரையும் அவன் போட்டுக்கிட்டு இருக்கட்டுமே, அவன் வரான்னு தெரிஞ்ச உடனே அதை கழட்டி வச்சா போச்சு, என்ன ஆச்சு இப்பன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி மோதிரத்தை போட்டுட்டு போன முத்துவும் பயங்கர சந்தோஷத்தோட தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சு கையில இருந்து கழட்டாம அன்னைக்கு நாள் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஓடி ஆடி விளையாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி கரும்பு வெட்ட போனவங்கள காமிக்கிறாங்க. அங்க கரும்பெல்லாம் நல்லா வளர்ந்து இருக்கிறத பார்த்து அண்ணாதுரையும் என்ன உரம் போடுறீங்க, இவ்வளவு புசு புசுன்னு கரும்பு வளர்ந்துருக்கேன்னு கேட்க இந்த விஷயத்த கேட்டு அவரோட மனைவி கோவப்படுறாங்க. எதனால அப்படின்னா அண்ணாதுரை குத்தகைக்கு நிலத்தை எடுத்து நல்லா விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முயற்சியில நிறைய பணங்களை வீணாக்கி இப்ப கடனாளி ஆயிட்டு இருப்பாரு. இதை அவர் கேட்டதும் எங்க மறுபடியும் அந்த வேலையை பண்ண போறாரோ அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்க கட் பண்ணி இந்த சைடு காமிக்கிறாங்க. முத்து மோதிரத்தை போட்டு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தா இல்லையா, இவனோட அக்கா கிட்ட ரொம்ப சோகமா வந்து அந்த மோதிரத்தை காணும்க்கா எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து நிக்க இவங்களோட அக்காக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சித்திக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்டா, எங்கடா போட்டு தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி காலையில விளையாடின இடம் முத கொண்டு நடந்த இடம் வரலையும் எல்லாத்தையும் தேடி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. இதனால முத்து பயங்கரமா உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், சித்தி வந்தா நம்மள கொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி மன கஷ்டத்துல இருக்கும் போதுதான் இவங்க அக்கா ஆதல் படுத்துறாங்க. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அந்த காசை வச்சு நம்ம அதே மாதிரி மோதிரத்தை வாங்கி கொடுத்துடலாம்டா, நீ அழாதடா அப்படின்ற மாதிரி அவனை மனசு தேத்திட்டு அப்படியே கட் பண்ணி பக்கத்துல இருக்க டவுனுக்கு போறாங்க. அங்க ஒரு நகை கடைக்கு போய் நகை வாங்க வந்திருக்கோம்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே போய் பெரியவங்களை கூட்டுவாங்கம்மா, நகைகள் எல்லாத்தையும் பெரியவங்க தான் பார்த்து கரெக்டா வாங்குவாங்கன்னு சொல்ல இவங்க ரிட்டர்ன் வந்துடுறாங்க. பெரியவங்களுக்கு நாங்க எங்க போறது, இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் இவங்க கண்ணுக்கு ஒருத்தர் மாற்றாரு. அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அது. அவர் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒர்க் ஆகாத ஒரு போனை மாட்டிக்கிட்டு எதுவா இருந்தாலும் போன்ல கம்யூனிகேட் பண்ணாதான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க ஒரு ஆள். இவங்க போய் நாளைக்கு எங்க கூட பக்கத்தூர் வரலையும் வர முடியுமான்னு கேட்க அந்த நபரும் போன்ல பேசினாதான் வருவேன்னு சொல்ல இவங்க கையவே போனா மாத்தி இந்த மாதிரி நாங்க பக்கத்தூருக்கு போறோம், கடைக்கு போகணும், வர முடியுமா அப்படின்ற மாதிரி போன்ல கம்யூனிகேட் பண்ண அந்த நபரும் வரேன்னு சம்மதிக்கிறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா 3 பேரும் அடுத்த நாள் காலையில அந்த நகை கடைக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மோதிரத்தை எடுத்து அந்த மோதிரத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காக பச்சையம்மா சேர்த்து வச்சிருந்த எல்லா காசுகளையும் எடுத்து கொடுக்க அதுல வெறும் 450 தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இந்த நகை 3650 ரூபா, மிச்சத்துக்கு எங்க போறது, அது இல்லாம கொடுக்க முடியாது மனசுல அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் இருக்கா இல்லையா, இவ்வளவு பணம் இருக்கு கொடுத்தா என்னையான்னு கேட்க தெரிஞ்சு போயிடுச்சு சும்மா வந்திருக்காங்கன்ற விஷயம். 3 பேரையும் அனுப்பி விட்டுறாங்க. கட் பண்ணா இந்த 2 குழந்தைகளையும் தனியா காமிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, சித்தி வர்றதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி அந்த நகையை வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண வேற ஏதாவது வேலைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க ரொம்ப சின்ன பசங்க இல்லையா, எங்க போனாலும் வேலையை கொடுக்கல. அப்பதான் பச்சையம்மாக்கு ஒரு யோசனை வருது. ஊர்ல ஒரு அம்மா நிறைய வேர்க்கடலை வச்சிருப்பாங்க, அதை உரிச்சு கொடுத்தா கொஞ்சம் காசு தரேன் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதையே நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அந்த அம்மா கிட்ட போய் 2 மூட்டை கேட்க 2 மூட்டையை யாருமா உரிக்க போறான்னு கேக்குறாங்க. பாட்டின்றாங்க. பாட்டி எப்படிமா உரிப்பாங்கன்னு கேட்க இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க 2 பேரும் வீட்டுலதான் இருக்கோம், லீவு வேற, நாங்க எங்க பாட்டிக்கு உதவுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுல வர காசு இவங்களுக்கு பத்தாது அப்படின்ற விஷயத்த நாளடைவுல தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால வீட்டுல இருக்க எல்லா பொருட்களையும், அதாவது மல்லிப்பூ விற்கிறது, புளியங்கொட்டை விற்கிறது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வேலைகள்ல ஈடுபட்டு சிறுக சிறுக இவங்களால முடிஞ்ச காசு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. அந்த சமயம் பார்த்து திடீர்னு இவங்களோட சித்தி வீட்டுக்கு வராங்க. இவங்களுக்கு கை கால் எல்லாமே உதறல் எடுத்துக்குது. அந்த மோதிரம் காணாம போயிடுச்சுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயத்துல ஒரு இடத்துல போய் உட்காந்துக்க அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க பாட்டி மூலமா சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இவங்க சித்தி பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது எதுக்காகனா கவர்மெண்ட்ல இருந்து ஆடு தராங்க, அதுக்கு ஆதார் கார்டு அட்டை வேணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு கிளம்பிருப்பாங்க. இந்த விஷயம் தெரிய வர பச்சையம்மா நார்மல் ஆயிடுறாங்க. ஆனா முத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கான். அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம், சித்தி நம்மள சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தேம்பி தேம்பி அழுகுறான். இவனோட அக்காவும் கண்டிப்பா நம்ம அந்த நகையை வாங்கிடலாம்,
அழுவாதடா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஆறுதல கொடுக்குறாங்க. ஆனா அதே சமயத்துல இவங்க சித்தி இருக்காங்க இல்லையா, ஆதார் கார்டு பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்து போய்கிட்டே இருக்கும்போது கடனை கொடுத்தவர் இருக்கா இல்லையா, நிறைய இடங்களுக்கு கடனை கொடுத்திருப்பார். அதுல ஒரு வீட்டுல கடன் திருப்பி தரல அப்படின்றதுக்காக வீட்டுல இருக்க மொத்த ஜாமானையும் வெளியே தூக்கி போட்டு அவங்கள குடும்பத்தோட அசிங்கப்படுத்தி நிக்க வச்சிருப்பாரு. இந்த விஷயத்த கவனிக்கிறாங்க. நம்மளுக்கும் நாளைக்கு இதே நிலைமை வந்துருமோ அப்படின்ற மாதிரி பயத்துல இவங்களோட கணவர்கிட்ட போய் நம்ம அந்த கடன்காரங்கிட்ட காசை கொடுத்துருவோம்ல, நம்ம குடும்பத்துக்கு எதுவும் ஆகாது இல்லன்னு சொல்ல அவரும் இந்த மாதிரி பணம் கேட்டிருக்கோமா, 30ஆம் தேதி கண்டிப்பா தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்படியே காட்பானா பச்சையம்மாவை காட்டுறாங்க. தன்னோட பாட்டிக்கு வெத்தலை சீவல் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கடைக்கு போய்கிட்டே இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல முயலை பிடிச்ச ஒரு நபர் கிட்ட 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறாங்க. முயலை வித்தோம் அப்படின்னா காசு கிடைக்கும் போல, இதையே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த மனநல பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லையா, அவர் உதவியால முயல் வலைய பின்னி அதை பாத்தீங்கன்னா வயல்வெளிகள்ல போட்டு முயல் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் முதல் நாள் ஓடி போய் ஏதாவது மாட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்க ஒண்ணுமே இல்ல. வருத்தத்தோட அடுத்த நாள் போய் பார்க்க ஒரே ஒரு முயல் மட்டும் அதுல மாட்டி இருக்கு. பயங்கர சந்தோஷம். இந்த முயல் எடுத்துட்டு போய் ஊர்ல விற்கணும் அப்படின்ற மாதிரி யார்கிட்ட கேட்டு பார்க்க ஆனா ஒருத்தனும் வாங்குற மாதிரி இல்ல. ஏன்னா அன்னைக்கு அமாவாசை, அதை அடுத்த நாள் கிருத்திகை அப்படின்ற மாதிரி 2 விசேஷங்கள் இருக்கும். இதனால முயலை யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்ற சூழல் இருக்கிறதால வேற வழியே இல்லாம இந்த முயலை நம்ம தான் வளர்த்தாகணும்னு முத்து முடிவு பண்றான். இதனால அந்த முயலை குளிப்பாட்டி முயல்குள்ள விளையாடிக்கிட்டு சில நாட்கள் ஓட்ட ஆரம்பிக்கிற. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போய் காமிச்சு முயலை தன்னோட ஃபேமிலியில ஒருத்தனா நினைச்சு ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிற. ரொம்ப அட்டாச் ஆயிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது தான் முயலை விற்கணும் அப்படின்னு ஒரு நபரை கூட்டு வராங்க. அந்த நபர் முயலை வாங்கணும்னு காத்துக்கிட்டே இருக்க பச்சையம்மா முயலை தூக்கணும்னு போறாங்க. அந்த சமயம் பார்த்து முத்தும் இந்த முயல் நம்ம கூட இருக்கட்டும்னு சொல்ல பச்சையம்மா வெளியே வந்து அந்த முயலாம் விற்கிறது இல்ல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தம்பிக்காக அந்த முயலை அவன் கூடயே விட்டுட்டுறாங்க. அந்த இன்னொரு பக்கம் கட் பண்ணி அந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் உரிச்சாங்க இல்லையா, அந்த சாக்க சொந்தக்காரங்க கிட்டே கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி வீட்டுக்கு எடுத்துட்டு போக வீட்டுல ஆளே இல்ல. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாத முத்துவும் சாக்கு பைய உள்ள எடுத்துட்டு போய் வைக்கணும் ட்ரை பண்ண அங்க சாமி ரூமுக்கு பக்கத்துல ஒரு உண்டியல் இருக்கதை கவனிக்கிறான். யாருக்கும் தெரியாம அந்த உண்டியல தூக்கிட்டு வந்து தன்னோட அக்கா கிட்ட காமிச்சு இதுல நிறைய பணம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம அந்த நகையை சீக்கிரமா வாங்கிடலாம்க்கான்னு சொல்ல இவங்க அக்கா இவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பழக்கம் இது, எங்க கத்துக்கிட்ட, இந்த மாதிரி எல்லாம் திருடக்கூடாதுரா, எங்க திருடின அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த வீட்டுல கொடுத்துட்டு வரலான்னு கிளம்ப. ஆனா அதுக்குள்ள நிறைய சம்பவங்கள் நடந்து போயிடுது. யாரு எவனு தெரியல, திருப்பதிக்காக போக வச்சிருந்த உண்டியலை எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. அவனுங்க கை கால் விளங்காம போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு முட்டையை மந்திரிச்சு வச்சுட்டு வீடு வீடா தட்டு எடுத்துட்டு போறாங்க. எவன் இது மேல சத்தியம் பண்ணலையோ அவன் தான் திருடி இருப்பான், அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வீடு வீடா ஒரு லேடி கேட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மனநல பாதிக்கப்பட்டவரும் அங்க இருந்து தெரிச்சு ஓடி போயிடுறாரு. ஆனா அதே சமயத்துல முத்துவோம் என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல அஞ்சு நடுங்கிட்டே இருக்கும் போது தான் நம்ம சத்தியம் பண்ணல அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நம்ம தான் குற்றவாளி ஆயிடுவோம், அப்படி நடக்க கூடாது அப்படின்றதுக்காக பச்சையம்மா பாத்தீங்கன்னா இவனை சத்தியம் பண்ண சொல்றாங்க. சத்தியம் பண்ணி முடிக்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு இவங்க பாட்டி கிட்ட போய் முட்டை மந்திரிச்சு வச்சாங்க அப்படின்னா கை கால் விளங்காமையா போகும் பாட்டின்னு கேட்க அவங்க நிறைய விஷயங்களை சொல்லி விடுறாங்க. பயத்தோட உச்சகட்டத்துக்கே போயிடுறான். யாருக்கும் தெரியாம அந்த உண்டையில எடுத்துட்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க கோயில்ல வச்சுட்டு ஓடி வந்துடுறான். அது எதிர்த்து அந்த பக்கம் வந்த மனநல பாதிக்கப்பட்டவரும் அந்த உண்டியில எடுத்துட்டு போய் காணாம போச்சு இல்லையா, அந்த வீட்டு முன்னாடி வைக்கிறாரு. கடவுள் தாமா எடுத்துட்டு போயிருக்கு, அங்கதான் இருந்து எடுத்துட்டு வந்தேன், அதுக்குள்ள கை கால் விளங்கி போட்டுலாம் சாப விட்டுட்டிய, கடவுளுக்கே விட்டுட்டியம்மா, அதை திருப்பி வாங்கிக்கன்னு சொல்லி அங்கிருந்து நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஆனா அப்படியே கட் பண்ண அண்ணாதுரைய காமிக்கிறாங்க. ஒரு நபர் கிட்ட பணத்தை கேட்டு இருந்தா இல்லையா, அந்த நபர் கிட்ட போய் பணத்தை வாங்கலான்னு போக ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஓனர் இன்னும் பணம் தரல, நீங்க வேலை செஞ்சீங்க இல்லையா அதுக்கு மட்டும் தான் காசு இருக்குன்னு சொல்ல இவருக்கு தூக்கி வாரி போயிடுது. என்னையா இப்படி சொல்றீங்க, அந்த கடங்காரன் கழுத்தை நெரிப்பாயா, நீங்க தரேன்னு சொன்னதாலதான் நான் எதுவுமே பண்ணாம இருந்தெல்லாம் சொல்ல, அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும், உனக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்றனாலதான் பழைய பாக்கிய கூட எடுக்காம இப்போ இந்த பணத்தை கொடுக்கணும்னு முயற்சி பண்றேன், இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல அண்ணாதுரை கை உடஞ்சி போய் நிக்கிறார். ஆனா அதே சமயத்துல இந்த 2 பசங்களையும் காமிக்கிறாங்க. நம்ம ரெடி பண்ண பணம் எல்லாமே அந்த நகைக்கு சரியா இருக்குமா அப்படின்னு மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதுல பத்தல அப்படின்ற விஷயம் பச்சையம்மாக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுதுன்னு தெரியாம அப்செட்ல இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல பச்சையம்மாவோட சித்திய காமிக்கிறாங்க. அண்ணாதுரை கிட்ட நாளைக்கு விடிஞ்சா அவங்க கிட்ட பணம் தரணும், என்னையா பண்ண போற அப்படின்ற மாதிரி மனசு உடைஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் பாத்தீங்கன்னா இவரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பையனோட மோதிரத்தை விற்கணும் அப்படின்னு மாதிரி பிளான் போடுறாரு. அதை வித்தா கொஞ்சம் பணம் வரும், ஆனா அப்படி இப்படி கடன் வாங்கி கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு 29,000 ரெடி பண்ணிட்டுறாங்க. ஆனா கொடுக்க வேண்டியது 37,000 கிட்ட இல்லையா, இதுக்கு என்ன பண்ண போறோமோ அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அண்ணாதுரை அவரோட சித்தப்பாக்கு போன் பண்ணி கொஞ்சம் பணம் உதவ முடியுமான்னு கேட்க அவர் ஒரு 2,000 ரூபாய் கொடுக்குற, நாளைக்கு தரேன்னு சம்மதிக்கிறாரு. அந்த அண்ணாதுரையும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு மாதிரி பெருமூச்சு விடுறாரு. ஆனா அதே சமயத்துல இந்த 2 பசங்களையும் காமிக்கிறாங்க. சித்தி இன்னைக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மோதிரத்தை கேட்டதும் நம்ம என்னடா பதில் சொல்ல போறோம், அதுக்கான பணத்தையும் ரெடி பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி சோகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் வர்றாரு. இவங்க சோகத்துல இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒர்க் ஆகாத போன் இருக்கு இல்லையா அதை எடுத்து
எடுத்து காதுல வச்சுக்கிட்டு, என்ன பச்சையம்மாவோட அம்மாவா, உங்க பொண்ணுகிட்ட பேசணுமா, இந்த தரங்க அப்படின்ற மாதிரி போனை கொடுக்க, அவங்க அது பொம்மை போனு தெரிஞ்சாலும் இப்ப இருக்கிற சோகத்துல அதை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவோட பேரை சொல்லி அழுதுகிட்டே இருக்க, கூட பாத்துக்கிட்டே இருந்த இவங்களோட தம்பியும் அழ ஆரம்பிக்கிறா. இப்ப அம்மா இருந்தாங்க அப்படின்னா இந்த நிலமெல்லாம் வந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க, இதை பார்த்து அந்த நபரும் சேர்ந்து அழ ஆரம்பிக்கிறார். ஆனா அப்பதான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுக்கு உண்டான வேலையை பார்க்கலான்னு போக, அப்பதான் முயல் உங்களுக்கு தெரியுது, நம்மளே போக போறோம், இந்த முயலை வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி முயல் அவுத்து விட, அது பாத்தீங்கன்னா போகாம இவங்க பக்கத்திலே தான் நின்றுகிட்டு இருக்கு. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு அண்ணாதுரையை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மாவும் இந்த மாதிரி பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டியாரா, கடங்கார இன்னைக்கு கேட்க வருவானேன்னு சொல்ல, இவரும் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன், வீட்டுல தம்பியோட மோதிரம் இருக்கு இல்லையா, அதை வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோன்னு வைங்களேன், சித்தப்பா கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு, அப்படி இப்படி புரட்டி கொடுத்துடலாமான்னு சொல்ல, இவங்களும் தான் சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இது மூலமா ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு, அவனுக்கு பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு மாதிரி முனைப்புல நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல அண்ணாதுரையோட மனைவி வீட்டுக்கு வர வந்து பார்த்தது முயல் இருக்கு. கொஞ்ச நாள் வெளியூர் போயிருந்தோம், அதுக்குள்ள கண்ட கருமத்தெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கீங்களா, ஒழுங்கு மரியாதை அதை துரத்துங்கன்னு சொல்ல, முயல் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அங்க இருந்து போக ஆரம்பிக்குது. ஆனா அதே சமயத்துல இவங்களோட சித்தியும் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வரணும்னு போக, பச்சை அம்மாக்கும் முத்துக்கும் பயங்கர பயம். இப்ப உள்ள போய் காணோன்னு வர போறாங்க, நம்ம என்ன பதில் சொல்ல போறோமோ அப்படின்ற மாதிரி அஞ்சு நழுகிட்டே இருக்கும்போது, நகர்ந்து போன முயல் இருக்கு இல்லையா, அது வீட்டு பின்புறமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது புதஞ்சு கடந்த மோதிரத்தை பாத்தீங்கன்னா காலால தட்டி எழுப்பிட்டு போயிட்டு இருக்கும். அந்த மோதிரத்தை பார்த்த இவங்களும் பெருமூச்சு விடுறாங்க. மோதிரம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அண்ட் உள்ள இவங்களோட சித்தியும் மோதிரத்தை தேடிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, மோதிரத்தை எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களோட சித்தியை எடுத்துட்டு போய் அவங்களோட கணவர்கிட்ட கொடுக்க, அண்ணாதுரை சேட்டு கடைக்கு போய் மோதிரத்தை வச்சு பணத்தை வாங்கிட்டு வர்றாரு. அண்ட் இவங்களோட சித்தப்பா கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு இருந்தா இல்லையா, அந்த பணத்தை வாங்கணும்னு போக இவரோட சித்தப்பாவால பாத்தீங்கன்னா பணம் ரெடி பண்ண முடியாம போயிடுது. ஒரு 2000 ரூபாய் இடிக்கும். இந்த 2000 ரூபாய்க்கு அந்த கடங்காரன் என்ன கேள்வி கேட்க போறானோ அப்படின்ற மாதிரி பதட்டத்துல இருக்கும் போதுதான் கடங்காரனோட என்ட்ரி. என்னமா இன்னைக்கு பயங்கரமா என்ன பேசி அனுப்புனீங்கல்லமா, இன்னைக்கு தான் 1ஆம் தேதி, அந்த பணத்தை கொடுங்க, நான் இங்க இருந்து போறேன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க, இவர் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து ஒரு 2000 ரூபாய் குறையுதுன்னு சொல்ல செம்ம கடுப்பாயிட்டார். ஒரு பைசா கூட குறையாம எனக்கு வரணும், அன்னைக்கு என்னமா பேசி ரகலை பண்ணி அமிச்சிங்க, இப்ப என் பணம் வராம இங்க ஒருத்தரும் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, எல்லாரும் வெளியே வாங்க, வீட்டை இழுத்து பூட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அண்ணாதுரை எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, கேட்கற மாதிரி தெரியல. வீட்டை பூட்டி இவங்களை வெளியே தள்ளணும் அப்படின்னு முனைப்புல பேசிக்கிட்டே இருக்காரு. இதை கவனிச்சு அந்த 2 குழந்தைகளும் தான் இதனால வழி சேர்த்து வச்சிருந்தாங்க இல்லையா, நகை வாங்கணும் அப்படின்றது, இப்போ அதுக்கான தேவையில்லை. அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து தன்னோட அப்பா கிட்ட கொடுத்து, இந்த பணம் போதுமாப்பான்னு கேட்க, அவங்க பணத்தை எல்லாத்தையும் எண்ணி பாக்குறாங்க. ஆனா இதே சமயத்துல இவங்களோட சித்திக்கும் இவங்களோட அப்பாக்கும் பயங்கரமா கண்ணீர் வர ஆரம்பிக்குது. தான் குழந்தைங்க தன்னோட கஷ்டத்தை பார்த்து இதை பண்ணிருக்காங்களே அப்படின்னு மாதிரி பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்க 200 ரூபாய் அதிகமாவே இருக்கும். இதனால அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை அந்த கடன்காரர்கிட்ட செட்டில் பண்ண, அந்த கடன்காரரும் வாங்கிட்டு அங்க போய்கிட்டே இருக்காரு. ஆனா அப்படியே கட் பண்ணி 2 குழந்தைகளும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா, இந்த 2 குழந்தைங்களுமே நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த லீவ்ல என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு மாதிரி அந்த குழந்தைங்க பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. மல்லிகை பூ வித்தது, மீன் பிடிச்சி வித்ததுன்னு இவங்க பண்ணாத வேலையே கிடையாதுன்னு சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருந்த அண்ணாதுரை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டார். நான் நல்ல குழந்தைகளை தான் பெற்றிருக்கேன், அவங்க 2 பேருமே தங்கமானவங்க தான் அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருக்க. அதே சமயத்துல இவங்களோட சித்தியை காமிக்கிறாங்க. நம்ம வீட்டு மானம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த 2 குழந்தைகளும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, நம்ம தான் அவங்க கிட்ட ஆஷா நடந்துகிட்டோம் அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணி அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது தண்ணீர் எடுத்துட்டு வந்து வைக்க, நம்ம சித்தி சுத்தமா மாறிட்டாங்க, நம்ம 2 பேருமே அவங்களோட பசங்களா ஏத்துட்டாங்க அப்படின்னு மாதிரி தெரிய வருது. அழகா சிரிக்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க.